ஹலோ கைஸ், இந்த வீடியோல சர்வைவிங் ஆஸ் ஜீனியஸ் ஆன் பாரோ டைம் மேன்வாவோட 35வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 34 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த பிளட் ஃபிளேம் கல்ட் சேர்ந்தவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு கேதர் பண்ணிட்டு அந்த செக்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க வந்துட்டு போட்டு பழந்திருப்பா வாங்கிச்சாங்க தேடி மியோவை ஜாயின் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு இன்னொரு பிரான்ச்சுக்குமே போயிட்டு அங்க இருக்கிறவனோட ஜென்டல் ஃப்ளோயிங் ஸ்ட்ரைக்கை வச்சு ஒரே அடி மண்டையில அடிச்சு வெளியே வந்துட்டு தூக்கி வீசிட்டு இருக்கிறான். அப்ப மியோவா இருந்துட்டு ஆல்ரெடி இது வந்துட்டு 6வது ஒண்ணு, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு இவன் இடமே கொடுக்க மாட்டானே அப்படிங்கிறப்ப வெளியே இருக்கிறவங்களும் இது வந்துட்டு இன்சேன், இதுதான் டெசர்ட் போட்டோஸோட உண்மையான ஸ்ட்ரென்த்தா, இது வந்துட்டு 5வதா இல்ல 6வது பிளட் ஃபிளேம் கல்ட்டோட பிரான்ச், இவன் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி எல்லா பிரான்ச்சையும் அழிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறப்ப இன்னொரு தம்பி ஹே கொஞ்சம் பார்த்து பேச, அவன் வந்துட்டு ஒரு கிரேட் ஹீரோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டு போறப்ப அவன் வந்துட்டு மறுபடியும் மூவ் ஆகுறான். சீக்கிரம் நம்ம வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பண்றத பார்த்து இவனோட லைஃப் வந்துட்டு என்னதான் ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டு முடிவுக்கு வரப்போகுதுனாலும் இந்த அளவுக்கு ஒரு growth ஆகிற ஆளை வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு சாக போறான். ஏன்னா அந்த எல்டர் வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு நெருப்பு மாதிரி இருக்கான், தொடர்ந்து பெருசாகிட்டே தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த பிரான்ச்சுக்கும் போயிட்டு அவனோட இன்ஃபினிட் பிளாசம் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டு போறான். உள்ள போய் பார்த்தாதான் அந்த பிரான்ச்ல அங்க நிறைய டெசலட் போட்டோ சேர்ந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட வாரியர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ப்ளூ கலர் ஹெட் பேண்டை பார்த்தாலே தெரியும் நம்ம வாங்கிச்சாங்க அங்கதான் இருக்கான். அதாவது பிளட் ஃபிளேம் கல்டிஸ்ட் எல்லாமே வாட் த ஹெல் மறுபடியும் யார் வந்திருக்கா, யார் இது அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வாங்கிச்சாங்க பார்த்ததுக்கு அப்புறமே ரொம்ப சந்தோஷமாயிருது. வாங்கிச்சாங்க இருந்துட்டு எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா நீ வந்துட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்த அப்படிங்கிறப்ப கீழே பாக்குறப்ப அவனுங்க சேர்ந்து ஒரு பிளட் மாஸ்டர் ஸ்வாட்ஸ் மேனுமே இருந்துட்டு தோக்கடிச்சு வச்சிருக்கானுங்க. மத்தவங்களுக்கு வந்துட்டு லைட்னிங் ஜீனியஸ் வந்தான், அவன்ட்டு ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டுருக்க, உண்மையிலுமே லைட்னிங் ஜீனியஸா இந்த கிட்டு தான் அவனா அப்படின்ட்டு மத்த பிளட் ஃபிளேம் கல்ட்ட சேர்ந்தவங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரெகனைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ வந்து அந்த பிரான்ச்சையுமே இருந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து அனலைட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம வாங்சாங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்போ இவனோட மெரிடியன் வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. இவனோட இன்டர்னல் இன்ஜுரிஸும் வந்துட்டு ரொம்பவே சீரியஸா இருக்கு. இதுக்கப்புறம் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்றதுக்கு கண்டினியூ பண்ணாம அதுக்கு முடியாம கூட போகலாம் அப்படின்னு பார்த்து இருக்கிறப்ப மியோவா இருந்துட்டு நீ வந்துட்டு நிறைய மெரிட்ஸை வந்துட்டு அக்கமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இருக்க கரெக்ட் தானே, நீ வந்துட்டு டெசர்ட் போட்டோஸ்ல மெரிட்ஸை வந்துட்டு இன்னுமே நிறைய ஏர்ன் பண்ண அப்படின்னா மேபி வாங்சாங்கோட பாடியை வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னோட பாடி என்னால ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு எந்திரிக்கிறப்ப அவளே பார்த்து ஆச்சரியமாயிட்டு என்னதான் இவனோட லைஃப் இருந்துட்டு முடிய போகுதுனாலும் இவனோட மூஞ்சில வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஒரு சோகத்தையோ இல்ல எந்த ஒரு எமோஷனையுமே இருந்துட்டு காமிக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் அவனோட காமரேட காப்பாற்ற முடியும்னு கேட்கறப்ப இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறானா அப்படின்னு நினைச்சிட்டு எவர் சின்ஸ் த டிராமன் ஃபீனிக்ஸ் சமிட் இருந்துட்டு ஒழுங்காக நடக்காம போனச்சோ அப்பையில இருந்து நாம்கோங் கிளானுக்கும் பிளட் ஃபிளேம் கல்ட்டுக்கும் இடையில ஒரு மேஜரான பேட்டில் வந்து போயிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட்ல அதை போர்னு கூட சொல்லலாம். நாம்கோங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளான். சோ அவங்களுக்கு வந்துட்டு நீ ஃபேவர் பண்ண அப்படின்னா அந்த 8 கிரேட் கிளான்ஸ்லயே நாம்கோங் கிளான் தான் வந்துட்டு ரொம்பவே அப்கிரேட் ஆனது, ரினோன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த கடனை வந்துட்டு அவங்க திருப்பி பே பண்ண பார்ப்பாங்க. சோ ஏன் வாங்கிச்சாங்க வந்துட்டு காப்பாத்துற ஒரு எலிக்சரை வந்துட்டு நீ அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணலாம். ஹவவர் அங்க வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க அந்த அளவுக்கு உனக்கு உதவி பண்றதுக்கு ஒர்த்தியான மார்ஷியல் பவர் உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீ வந்துட்டு உன்னோட தைரியம் மூலியமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலியமா உன்னோட ஒர்த்தை வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னோட ஒர்த்த அளவுக்கு அவங்க ரீபே வந்துட்டு பண்ணுவானுங்க. ஒரு பிளட் ஃபிளேம் கல்ட்டை வந்துட்டு வைப் அவுட் பண்றது அப்படிங்கிறது உன்னோட பர்சனல் மெரிட். அதே சமயம் அந்த நாம்கோங் கிளானுக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நீ ஹெல்ப் பண்றதுனால நாம்கோங் கிளானுமே உனக்கு ரிட்டர்னா ஒரு எலிசர் கொடுப்பாங்க. சோ உனக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் அங்க நல்லா தான் நடக்கும். பட் அந்த இடத்துல ஆர்டினரியா நீ எதுவுமே பண்ணி அவங்கள அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆர்டினரியா பண்ண முடியாதா அப்படின்னு என்னோட ஷார்ட்ஸ் அங்க யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாமா. கடைசியா ஹாங்போக் பிரான்ச் கிளான்ல வந்துட்டு அதை நான் யூஸ் பண்ணப்பவே என்னோட வாழ்நாள்ல இருந்து 3 நாள் குறைஞ்சு போயிருச்சு. என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வந்துட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டு பிளாக் ட்ரெஸ் போட்ட மார்ஷல் மாஸ்டருக்கு நிகரா நான் மாறுறப்போ மறுபடியும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெல் வாங்சாங்காக லாஸ்ட் டைம் இதை நான் வந்துட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அசுரே வைல்டு வேலி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்துட்டு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த நாம்கோங் கிளானுக்கும் அந்த பிளட் ஃபிளேம் கல்ட்டுக்கு வந்துட்டு பயங்கரமான சண்டை வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப நாம்கோங் கிளானை சேர்ந்த ஹெட் எல்லாம் அதை பார்த்துட்டு அந்த ஹெரக்டிக்ஸ் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி மூவ் பண்ண மாதிரி மூவ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த நாம்கோங் கிளானை சேர்ந்த ப்ளூ கெய்லின் செஜின் அப்படிங்கிற வந்துட்டு எவ்வளவு நாளுக்கு வந்துட்டு நம்ம இப்படி அமைதியா இருக்கணும் அப்படின்னு கேட்கறான். நம்ம
நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல அந்த டெசர்ட் ஃபோர்ட்ரஸ்ல வந்துட்டு சேர்றப்போ நாம்குங் ஹாஷின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சேர்ந்திருப்பானே, அவன் வந்து ஒயிட் கீலியன். கண்டிப்பா அப்ப இவன் அவனோட பிரதரா இருக்கணும். அப்ப அங்க இருக்கிற எல்டர் வந்துட்டு 2 பிளட் மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேனும் அதுக்கப்புறம் 2 ஹெரக்டிக்ஸ் வந்துட்டு ஒரு ஓப்பனிங்காக பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா நம்ம ரொம்ப ரேஷா வந்துட்டு செயல்பட முடியாது. நம்மளே இல்லனாலும் கூட ரெகுலர் ட்ரூப்ஸ் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. யங் கிளான் ஹெட்டா நீ வந்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கிளானுக்கு இடையில இருக்கிற பேட்டில்ல வந்துட்டு ஜெயிக்கிறது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம கிளான் பீப்புளோட லைஃபை வந்துட்டு சேஃப் கார்ட் பண்றதுக்காக உன்னோட ஹார்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி இதுல நீ செயல்படணும். அப்படிங்கிறப்ப இன்னொருத்தவங்களும் தட்ஸ் ரைட், ஒரு ரியல் மார்ஷியல் மாஸ்டர் ஸ்டெப் இன் ஆகிறப்பதான் நம்ம வந்துட்டு போயிட்டு அட்டாக் பண்ணணும். அப்ப மட்டும்தான் நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்துட்டு இருக்காது. அப்படிங்கிறப்ப அந்த சேஜ் இருந்துட்டு அப்போ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க நம்மளோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அவங்களாம் நம்மளோட பீப்புள் இல்லையா அப்படின்னு கேட்க, நாங்க இருக்கிறவரு வருங்காலத்துல ஒரு கிளானோட ஹெட் ஆக போற நீ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்க கூடாது. எனிமீஸோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருந்துட்டு இன்னும் முன்னாடி வந்து சண்டை போடவே இல்ல. 2 ஹெரக்டிக்ஸும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 பிளட் தர்ஸ்டி மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்குமே நம்மள கிரைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க போர் நடக்கிறப்ப அந்த சேஜின் சொன்ன மாதிரியே அந்த நான்கும் கிளான சேர்ந்த சில பேர் வந்துட்டு அந்த பிளட் ஃபிளேம் கல்ட்டால வந்துட்டு கொல்லப்படுறாங்க. இதை வந்துட்டு என்னோட ஃபாதர் கிளான் ஹெட் வந்துட்டு தாங்கிக்கிட்டு இருக்கான். பட் செகண்ட் ஒன் கிளான் எல்டர்ஸ் எல்லாமே இதை வந்துட்டு என்டியூர் பண்ணிக்க முடியாம முன்னாடி வந்துட்டு இதை போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. 15 பிளட் மாஸ்டர் ஷார்ட்ஸ்மேன் வந்துட்டு புஷ் பண்ணி ஃப்ரண்ட் லைனை வந்துட்டு பிரேக் பண்ணாங்க. அது வந்துட்டு ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் அந்த இடத்துல பின்னாடி எதுவும் ஒருத்தவங்க வந்துட்டு வேகமா பயங்கர எனர்ஜியோட வர மாதிரி தெரியுது. சேஜன் வந்துட்டு பிளட் ஃபிளேம் கல்ட்டுக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு இப்படி ரஷ் பண்ணி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இருந்துட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கான். யாரு இவன், என்ன நடந்துட்டு இருக்கு, இவனை வந்துட்டு போட்டு தள்ளுங்க அப்படின்னு அந்த பிளட் ஃபிளேம் கல்ட் எல்லாம் சேர்ந்தவங்க சொல்றப்ப ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே தாண்டி ஸ்ட்ரெயிட்டா நடுவுல வந்துட்டு ஒரு குதி குதிக்கிறான். அப்ப சேஜன் வந்துட்டு ப்ளூ ட்ரெஸ்ஸா, அது மட்டும் இல்லாம டெசர்ட் ஃபோர்ட்ரஸ் சேர்ந்தவன். அப்படிங்கிறப்ப மத்த பிளட் ஃபிளேம் கல்ட்டை சேர்ந்தவங்க இங்க என்ன நடக்குது, நீ யாரு அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கான்ஸ்பீஷியஸான அச்சீவ்மெண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதை எதோடயுமே என்னோட அட்டாக் தான் இருந்துட்டு மத்தவங்களோட கவனத்தை வந்துட்டு ஈர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் சாங் இருந்துட்டு யூஸ் பண்றான். அது இருந்துட்டு அங்க இருக்கிற நிறைய பிளட் ஃபிளேம் கல்ட்டை சேர்ந்தவங்களோட காதை வந்துட்டு கிழிச்சு நிறைய பேர் இருந்துட்டு இறந்து வந்துட்டு போயிடுறானுங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நல்ல வேலையா வர வழியில என்னோட ஸ்வாட் சாங்கோட மூவ் எல்லாமே என் கூட சிங்க்ரனைஸ் ஆனதுனால நாம்குங் கிளான்ல என்னோட ஸ்வாட் சாங்னால யாருமே இருந்துட்டு பாதிக்கப்படல அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த நாம்குங் கிளான்ல இருக்கிறவங்களும் இப்ப அவன் என்ன அட்டாக் வந்துட்டு பண்ணா, உண்மையுமே ஒரு டெசர்ட் ஃபோர்ட்ரஸ் சேர்ந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட வாரியரோட மார்ஷல் பவர்ஸ் இதுதானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிளட் ஃபிளேம் கல்ட்ல இருக்கிற ஒருத்தன் ஏற்கனவே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சமிட்ல இருக்கிறப்ப வந்திருப்பான். அவன் இருந்துட்டு ரேடியேட் டீமன் ஸ்குவாட சேர்ந்த லைட்னிங் ஜீனியஸ். இவனோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ஜென்டிலா இருக்கு. இருந்தாலும் இவன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான மார்ஷியல் ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நாம்கோங் கிளான் சைடு வந்துட்டு நீ நின்றா ஏதோ ஒரு விஷயமா வந்துட்டு நீ மாற முடியும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி ஹீரோ மேல தண்டர் கிளாப் பாம்பை வந்துட்டு யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த தடவை இருந்துட்டு யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மேல அந்த நாம்கோங் கிளானோட எல்டர்ஸ் எல்லாம் நிக்கிறத பார்த்துட்டு என்ன இவங்க அப்படின்னு இங்க நடக்கிறது எல்லாருமே வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறாங்களா, நான் வந்துட்டு இவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் செக்டர் சேர்ந்தவங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். சோ அந்த ஹாங்போ கிளான் மாதிரி இல்லாம இவங்க ஃபேராவும் ஹானரபிளாவும் இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஹேய் பிளட் ஃபிளேம் கல்ட்டை சேர்ந்தவங்களா, இது ஒண்ணு உன மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க தான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணீங்க, நீங்க தான் ட்ரைட்டர்ஸ். நான் வந்துட்டு இந்த இடத்துல எந்த விஷயமும் தப்பா பண்ணல அப்படிங்கிறப்ப சாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டர் கிளாப் பாம்பு வந்து நம்ம ஹீரோ மேல அவங்க தூக்கி வீசுறானுங்க. ஹீரோ அதை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அதை தடுக்க போறா. அப்ப ஹீரோ வந்துட்டு விஜி மியோவாவா, இல்ல இது அவ கிடையாது அப்படிங்கிறப்ப அங்க வந்த பொண்ணு இருந்து நீங்க குங்ஃபு பாண்டா 2 வந்துட்டு பாத்திருக்கீங்க நண்பர்களே, அத கடைசியில போ இருந்துட்டு அங்கிட்டு வர அந்த பீரங்கி குண்டு அப்படியே கையில வாங்கி அதை ரொட்டேட் பண்ணி அங்க அனுப்புவான் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க வந்த பொண்ணு ரெண்டு ரொட்டேட் பண்ணி திரும்பி அந்த தண்டர் கிளாப் பாம்பை இருந்துட்டு மேல தூக்கி வீசி அதை வெடிக்க வச்சிடறா. யாருன்னு பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி இது விஜி மியோவா கிடையாது. அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு கண்ணை வந்துட்டு புடுங்கினால அந்த 7th அப்போஸ்டல் அவன் வந்து நம்ம ஹீரோ காப்பாத்திருக்கா. அவர் வந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே நீ தான் இங்க வந்திருக்கல, கடைசி டைம் உன்னோட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால நான் அட்டாக்கை வந்துட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அட்டாக் என்னால எங்க இருந்தாலும் நல்லா இப்ப ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ராவான அன்ரிஃபைடான ஒரு சென்சேஷன் வந்து எனக்கு ஏற்படுது. அந்த லெவல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்துட்டு நம்ம அப்ப சண்டை போடுறப்ப உருவாகிருக்கு அப்படிங்கறத கேட்கவே என்னால நம்பவே முடியல. சோ அது வந்துட்டு இம்பாசிபிள் அப்படின்னு தான் நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். பட் உன்னை பத்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உன்னால அந்த மாதிரி பண்ணிருக்க முடியும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் ஆர்ட்டை வேற நீ யூஸ் பண்றதை பார்த்தேன். உண்மையாலுமே ஒரு கிரேட் கிராண்ட் மாஸ்டர் ஆகிற அளவுக்கு டேலண்டோட நீ வந்துட்டு பிறந்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஒன் ஆஃப் த 7th அப்போஸ்டல்
வந்துட்டு என்னோட பொட்டன்ஷியலை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா. இந்த முறிமுழகம் அப்படிங்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு உலகம். அதனாலேயே அந்த ஹெவன்ல இருக்கிற ட்ரெஷனை விட ஒரு அட்வான்ஸான மார்ஷியல் ஆர்ட் தான் இருந்துட்டு முறிமை சேர்ந்த வாரியருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவங்களோட அந்த புதைக்கப்பட்ட இடத்த வந்துட்டு சில பேர் தோண்டி எடுத்து மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த 7th அப்போஸ்தலர் இருந்துட்டு நவ் இப்பையில இருந்து நீ வந்துட்டு எனக்கு சொந்தமானவன், நீ வந்துட்டு என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்றா. அதோட இந்த எபிசோடு இருந்துட்டு முடியுது. இது வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு நண்பர்களே. ஏன்னா இது வந்து கம்மியான சாப்டர் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால தான் ஒரு நாளைக்கு 2 எபிசோடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேன் வந்துட்டு செலக்ட் பண்ணு. எனக்கு கேட்ட வரைக்கும் ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப ஓபியா தான் இருந்து தெரியும். பட் அது வந்து ஒரு ரீசன் இருக்கு. அதுல அவனோட வாழ்நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த 5 வருஷம் கேப்ல நடக்க போற கதையை தான் பார்க்க போறோம். அதை விட முறின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு காமான ஒரு ஸ்டோரி வந்துட்டு போறத வந்துட்டு பார்ப்போம். நல்ல ஒரு ஆக்ஷன் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் இருந்துச்சு. டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் கொஞ்சம் அங்கங்க சொதப்பின மாதிரி நான் படிச்ச இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால. பட் ஸ்டில் இது வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து போர் அடிக்கவே இல்லை. விறுவிறுன்னு போயிட்டு தான் இருக்கு. அதனால இதுக்கு நல்ல ரேட்டிங்குமே இருந்துச்சு. நானுமே சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த புது 2 மேன்வாவோட பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.